வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் மாதம் 21,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஷேர்சாட் இந்த மாதிரியான வெப்சைட்கள் இருந்தது அதை யூஸ் பண்ண தெரிஞ்சதுனாலே போதும். மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பயோவில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழைக்காலங்களில் வேரழுகல் நோய் நம்ம ரோஜா செடிகளுக்கு வேகமாகவே தாக்கக்கூடியது இருக்குது. ஸோ வேர்கள் வேகமாக அழுகி போகக்கூடியதும் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செடியை மழைக்காலங்களில் ரோஜா செடியை எப்படி பாதுகாக்கலாம், எப்படி பராமரிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாகவே மழைக்காலத்தில் ரோஜா செடிகளில் தண்ணி தேங்கி அந்த மொட்டுகள் இலைகள்லாம் வாடி அப்படியே செடிகள் செத்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ மழை காலங்களில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையாவே வரும். ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை நம்ம வீட்டிலே இருக்கிற எளிய முறைகளை வச்சு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்லி தருவாரோன்றதை புரிய வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய பொருள் வேப்பம் புண்ணாக்கு. ஸோ இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இந்த மாதிரி கடைகளில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ இதோட ரேட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். ஒரு கிலோவே உங்களுக்கு 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இதில் இருக்க கசப்பு தன்மைகள் நம்ம செடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், நம்ம பூச்சி தொந்தரவுகள் இந்த மாதிரி இருக்குன்னா அது கண்டிப்பாக முற்றிலுமே நம்மளுக்கு அழிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இதில் எஃபெக்ட் நிறையா உண்டு. இதெல்லாம் பூச்சி தொந்தரவு அனைத்துமே முற்றிலுமே அழிக்கிறதுனால நம்ம மழைக்காலங்களில் ரோஜா செடிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இது காய்கறிகள் செடிகள் தவிர மற்ற எல்லா செடிகளுக்குமே சூப்பரான ஒரு அருமையான உரம்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம ரோஜா செடிகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க, 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கீழே ரோஜா செடிக்கு சுற்றி, அதோட வேர்கள் பக்கத்தில் கிடையாது, அதுக்கு சுற்றி நல்ல மண்ணை கிளறி கொடுத்துட்டு நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம செடிகளில் இருக்கிற பூச்சி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த மழை காலத்தில் ரோஜா செடிகளுக்கு இந்த வேப்பம் புண்ணாக்கை பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த வேப்பம் புண்ணாக்கை நம்ம போடும்போது இந்த கசப்பு தன்மையினால் அந்த பூச்சிகள் இந்த வேப்பம் புண்ணாக்கை சாப்பிட்டு வேகமாகவே செத்து போயிடுங்க. இந்த உரத்தை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் கொடுக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் 2 அல்லது 3 ஸ்பூன் வீதம் வச்சு நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலே போதும். உரங்கள் கொடுத்த உடனே எப்பயும் கொஞ்சம் அளவுக்கு செடிகளுக்கு தண்ணி பயன்படுத்துங்க. ஸோ மழை காலத்தில் நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அருமையான ரிசல்ட் தரும். செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல செழிப்பாகவும் பூக்கள் பூக்கவும் அந்த பூக்கள் பூச்சி பிரச்சனைகள்ல இருந்து எதுவும் சாப்பிடாமல் பாதுகாக்கவும் உங்களுக்கு அது பூத்து கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஹாப்பி கார்டனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.